Warm greetings, children. Here is your English teacher Pratibha Karnanidhi presenting Unit 2 Prose. We have already seen Unit 1 to Gentlemen of Verona. Now we are going to see another video from Unit 2, A Nice Cup of Tea. Our second prose is A Nice Cup of Tea. It was written by George Orwell. நம்மளோட ரெண்டாவது ப்ரோஸ் என்ன அப்படின்னா A Nice Cup of Tea. இதை எழுதியவர் ஜார்ஜ் ஆர்வெல். A Nice Cup of Tea. ஸோ நம்ம ஆத்தர் ஜார்ஜ் ஆர்வெல். ஸோ we shall now see about the author. Eric Arthur Blair, 25th June 1903 to 21st January 1950, better known by his pen name George Orwell, was an English novelist, essayist, journalist, and critic whose work is marked by clear prose, awareness of social inequity, opposition to totalitarianism, and candid support of democratic socialism. ஸோ நம்ம ஆத்தரோட உண்மையான பேர் எரிக் ஆர்த்தர் பிளேர். இவரோட புனைப்பெயர் தான் என்னது, ஜார்ஜ் ஆர்வெல். அவர் ஒரு ஆங்கில புதினங்கள் எழுதக்கூடிய ஆசிரியர், கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு, பத்திரிகையாளரும் கூட, ஒரு நல்ல விமர்சகரும் கூட, நல்ல உரைநடை தெளிவாக எழுதக்கூடியவர். அவரோட உரைநடையிலெல்லாம் பார்த்தோன்னா சமூகத்தில் நடக்கக்கூடிய அந்த சில பிரச்சனைகள்லாம் சொல்லியிருப்பார். சர்வாதிகாரத்துக்கு எதிரான ஒரு மக்களுக்கு உகந்த கருத்துக்களை சப்போர்ட் பண்ணுறதுல வல்லவர். ஆர்வெல் wrote literary criticism, poetry, fiction and polemical journalism. ஸோ ஆர்வெல் என்னென்னலாம் எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். லிட்ரரி கிரிட்டிசிசம், இலக்கியத்தில் விமர்சனங்கள்லாம் நிறையா எழுதியிருக்கிறாங்க. போம்ஸ் எழுதியிருக்கிறாங்க. ஃபிக்ஷன், கற்பனை கதைகள்லாம் நிறையா எழுதியிருக்கிறாங்க. பொலமிக்கல் அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ், சமுதாயத்தில் ஆர்குமெண்ட்ஸ் நிறையா இருக்கக்கூடிய நிறையா விஷயங்களை. ஜேர்னலிசம் அப்படின்னா பத்திரிகைகளில் எழுதியிருக்கிறாங்க. ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் த அலிகோரிக்கல் நாவலா அனிமல் ஃபார்ம் 1945 and the dystopian novel 1984. ஸோ ரொம்ப ஃபேமஸானது எது அப்படின்னா உருவகப்படுத்தக்கூடிய கேரக்டர்ஸ் நிறைய கதைகளில் அனிமல் ஃபார்ம் அப்படிங்கிற கதைக்காக ரொம்ப பாப்புலர் ஆனார். அப்புறம் டிஸ்டோப்பியன் நாவல் அப்படின்னா அகெயின் சமூகத்தில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் சுட்டி காட்டக்கூடிய அந்த நாவல் 1984 அப்படிங்கிற நாவல். இது ரெண்டு நாள் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். In 2008, The Times ranked him second on a list of the 50 greatest British writers since 1945. ஸோ டைம்ஸ் பத்திரிகையில் 2008 50 கிரேட்டஸ்ட் பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ் லிஸ்ட் எடுத்ததில் இவர் செகண்டாக வந்திருக்கிறார். 1945 இப்போ வரைக்கும் எடுத்திருக்காங்க. இவர் செகண்டாக வந்திருக்கார். ஓகே, ஸோ நைஸ் கப் ஆஃப் டீ இந்த லெசனில் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். He is giving 11 golden rules to make a nice cup of tea. ஸோ ஒரு நல்ல ஒரு கப் டீ போடணும் அப்படின்னா அதுக்கு 11 ரூல்ஸ் சொல்லியிருக்கார். அதான் மெயினாக இந்த எஸ்ஸேல பார்க்க போகிறோம். ஸோ லெட் us now go into the prose, A Nice Cup of Tea. Read the following essay in which George Orwell highlights the distinctive features of preparing a nice cup of tea. ஸோ இந்த எஸ்ஸேவை படிக்கிறது மூலமாக ஜார்ஜ் ஆர்வெல் எப்படி ஒரு நல்ல கப் ஆஃப் டீ, ஒரு கப் டீ எப்படி அழகாக போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான குறிப்புகள்லாம் கொடுத்துருக்கார், ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கார். அதை பார்க்கலாம். If you look up tea in the first cookery book that comes to hand, you will probably find that it is unmentioned, or at most you will find a few lines of sketchy instructions which give no ruling on several of the most important points. ஸோ நம்ம கைக்கு ஒரு சமையல் புக், ஒரு குக்கரி புக்குன்னா ஒரு சமையல் புத்தகம் நம்ம கைக்கு வருதுன்னு வச்சுக்குவோம்.
ஸோ அதில் டீ போடுறது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா அதில் மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா அதை கொடுத்துருக்கவே மாட்டாங்க. இட் இஸ் அன்மென்ஷன்னா அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்படியே மென்ஷன் பண்ணியிருந்தாலும் எப்படி இருக்கும், ஸ்கெட்சி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கும். ஸ்கெட்சி இன்ஸ்ட்ரக்ஷனாக ஒரு கரெக்டான டீட்டெயில் இல்லாத சில தகவல்களை கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து டீ எப்படி போடுறது அப்படிங்கிறதுல பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸையோ இல்லை அது சம்மந்தமான ரூல்ஸையோ கொடுத்துருக்கவே மாட்டாங்க. This is curious not only because tea is one of the mainstays of civilization in this country as well as in Aya, Australia and New Zealand, but because the best manner of making it is the subject of violent disputes. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப க்யூரியஸ்னால் க்ளாசரி பாருங்கள். க்யூரியஸ் மீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவர் சொல்கிறாரு, ஏன் இதில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, ஸோ டீ மேக் பண்ணுறது அப்படிங்கிறது, டீ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ நாகரிகத்தில் முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு. மெயின் ஸ்டேஸ் ஆஃப் சிவிலைசேஷன். சரியா? ஸோ அவரோட கண்ட்ரியில் மட்டும் இல்லாமல் அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இங்கே எல்லா இடத்துலையுமே என்னது ஒரு நாகரிகத்தில் முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கிறது இந்த டீ. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா அதை எப்படி என்ன ஒரு வேலை அதை போடுறது, டீயை போடுறது எப்படி அதை மேக் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்குமே என்னது ஒரு நிறைய மிகப்பெரிய கருத்து தகராறு நடந்துக்கிட்டே தான் இருக்குது, எப்படி அந்த டீயை போடுறது அப்படிங்கிறது. When I look through my own recipe for the perfect cup of tea, I find no fewer than 11 outstanding points. ஸோ என்னோட ஓன் ரெசிப்பியை டீ எப்படி போடுறது அப்படிங்கிற என்னோட ஓன் ரெசிப்பியை நான் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் பாயிண்ட்ஸ் தோணுது? 11 outstanding points. On perhaps 2 of them there would be pretty general agreement, but at least 4 others are acutely controversial. ஒருவேளை நான் கொடுத்துருக்குற இந்த 11 பாயிண்ட்ஸில் 2 பாயிண்ட்ஸ் ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறார். ஒரு 2 பாயிண்ட்ஸ் வேணால் எல்லாரோடது ஒத்து போகலாம், ஜென்ரலாக எல்லாரோடது ஒத்து போகக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் ஒரு 4 பாயிண்ட்ஸாவது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக மாறி தான் இருக்கும், கான்ட்ரோவர்ஷியலாக தான் இருக்கும். Here are my own 11 rules, every one of which I regard as golden. ஸோ இந்த எஸ்ஸேல என்ன கொடுத்துருக்குறாங்க? 11 ரூல்ஸ் எப்படி டீ போடுறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே அவருக்கு எப்படியாப்பட்ட பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறாரு. He is regarding it as a golden, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கோல்டன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 11 கோல்டன் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒன் ஷுட் யூஸ் இந்தியன் ஆர் சிலோனிஸ் டீ. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நம்மளை தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? டீ தூள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது என்ன யூஸ் பண்ணணும்? இந்தியன் ஆர் சிலோனிஸ் டீ தூள் தான் யூஸ் பண்ணணும். China tea has virtues which are not to be despised nowadays. It is economical and one can drink it without milk, but there is not much stimulation in it. ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சைனா டீ குடிக்கலாம், அதில் இருக்கிற வர்ச்சூஸ் அப்படின்னா அதோட குவாலிட்டிஸ், அதோட பண்புகள், அது எப்படி இருக்குன்னா இன்றைய காலகட்டத்தில் வெறுக்கக்கூடியதாக இல்லை. டிஸ்பைஸ்டு அப்படின்னா வெறுக்கக்கூடியதாக இல்லை. அதில் ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம்னா எக்கனாமிக்கல், ஸோ காசு கம்மி. அண்ட் ஒன் கேன் ட்ரிங்க் இட் வித்தவுட் மில்க், பால் இல்லாமல் குடிக்கலாம். ஆனால் என்ன இல்லை? ஸ்டிமுலேஷன் இல்லை. அதை குடித்தா, டீயை குடித்தா நமக்கு ஒரு உத்வேகம் வரும் இல்லையா, உள்ளேருந்து ஒரு ஸ்டிமுலேஷன், ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். அது இல்லை சைனா டீயை குடித்தா. ஒன் டஸ் நாட் ஃபீல் வைசர், பிரேவர் ஆர் மோர் ஆப்டிமிஸ்டிக் ஆஃப்டர் ட்ரிங்கிங் இட். ஸோ டீயை குடித்தோன்னே நமக்குள்ளேருந்து ஒரு மைண்டு ஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும், கொஞ்சம் உடம்புல ஹீட் ஆகி பிரேவ் ஆன மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த சைனா டீயை குடித்ததுக்கப்புறமா என்னால் யாராலையுமே என்ன ஃபீல் பண்ண முடியாது? வைசராக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மாதிரி, மூளை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஃபீல் பண்ண முடியல, ஒரு பிரேவாக ஃபீல் பண்ண முடியல, தைரியமாக ஃபீல் பண்ண முடியல.
அதில் ஆப்டிமிஸ்டிக்காக எதையும் யோசிக்க முடியல. அதாவது அதில் பாசிட்டிவாக யோசிக்கிறதுக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அது வரவே இல்லை. Anyone who has used that comforting phrase, a nice cup of tea, invariably means Indian tea. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ சாதாரணமாகவே ஒரு விஷயம் நல்லா செஞ்சால் பாராட்டுவாங்க. எப்படி அப்படின்னா நைஸ் கப் ஆஃப் டீ அப்படி சொல்லி அந்த விஷயத்தை பாராட்டுவாங்க. ஸோ கம்ஃபர்டிங் ஃப்ரேஸ், அது அந்த ஃப்ரேஸ் நைஸ் கப் ஆஃப் டீ அப்படிங்கிறத எதைத்தான் குறிக்குது, இந்தியன் டீயை தான் குறிக்குது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்தியன் டீ ஆர் சிலோனிஸ் டீ யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 4 வேர்டுக்கும் க்ளாசரி பார்த்துருங்க, சினானிம்ஸ் பார்த்துருங்க. டிஸ்பைஸ்டுன்னா வெறுக்கிறது, ஹேட்டட். ஸோ சைனா டீயை வெறுக்கத்தக்கதாக இல்லை. ஏன் அப்படின்னு ரீசன்லாம் சொல்கிறாங்களே, அங்கே சொல்கிறாங்க டிஸ்பைஸ்டு அப்படின்னா ஹேட்டட். வர்ச்சூஸ் அப்படின்னா அட்மைரபிள் குவாலிட்டிஸ், ஸோ ஈர்க்கக்கூடிய குவாலிட்டிஸ், பண்புகள், சரியா, வர்ச்சூஸ். நெக்ஸ்ட் ஸ்டிமுலேஷன்னா உந்துதல், ஒரு எக்ஸைட்மெண்ட், சரியா. நெக்ஸ்ட் ஆப்டிமிஸ்டிக், பாசிட்டிவ், பி ஹோப்ஃபுல், ஸோ நேர்மறையான அந்த சிந்தனை, அதான் ஆப்டிமிஸ்டிக், நம்பிக்கையான சிந்தனை. ஆப்டிமிஸ்டிக், பாசிட்டிவ், ஹோப்ஃபுல். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிக்சர்ஸை பாருங்கடா. பாருங்கள், டீ பாட்ஸ் பற்றி இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏர்ன் அப்படின்னு சொல்கிறது. ஏர்ன் பாருங்கள் கொஞ்சம் அகலமாக இருக்கா. மோஸ்ட்லி நம்ம அந்த டீ கடையிலலாம் இருக்கும்ல அந்த டைப் தான் ஏர்ன். நெக்ஸ்ட்டு கேல்ட்ரன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பானை, நிறைய பேர் இருக்கிற இடத்துல சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது கேல்ட்ரன். நெக்ஸ்ட் பியூட்டர் பாட்ஸ்னால் அந்த டீ போடுறதுக்குன்னே இருக்கிற பாட். ஓகேவா, இது 3 பிக்சர்ஸை பார்த்துக்கோங்க. ஏர்ன், கேல்ட்ரன், பியூட்டர் பாட்ஸ். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம் பாருங்கள். செகண்ட்லி, tea should be made in small quantities, that is in a teapot. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாரு, டீ நிறைய பேருக்கு நிறைய போடக்கூடாது, எப்போவுமே கொஞ்சமாக போடணும். அதுவும் எதில் போடணும், டீ பாட்டில் போடணும். அதுதான் மீன் பண்ணுறாரு. பெரிய பாத்திரத்தில் போடக்கூடாது, கொஞ்சமாக டீ பாட்டில் போடணும். டீ அவுட் ஆஃப் ஏர்ன் இஸ் ஆல்வேஸ் டேஸ்ட்லெஸ், while army tea made in a cauldron taste of grease and whitewash. ஸோ பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் டீ போட்டால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏர்னில் நம்ம பிக்சர் பார்த்தோம் இல்லையா, அந்த ஏர்னில் போடுறது டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும், டேஸ்ட்டே இருக்காது. இப்போ ஆர்மி டீலாம் பெரிய அங்கே நிறைய பேர் இருப்பாங்கன்னு பெரிய பானையில் கேல்ட்ரனில் போடும்போது அது என்ன டேஸ்ட் வருது, கிரீஸ் டேஸ்ட்டு இல்லாட்டி ஒரு ஒயிட் வாஷ், சுண்ணாம்பு டேஸ்ட் வருது. The teapot should be made of china or earthenware. ஸோ என்ன பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும், சைனாவேர் இல்லாட்டி மண் பானை, earthenware, அதை யூஸ் பண்ணணும். சில்வர் ஆர் பிரிட்டானிக்கா வேர் teapots produce inferior tea and enamel parts are worse. ஸோ சில்வர் பாத்திரத்தில் போடுறதெல்லாம் டீ டேஸ்ட்டு இன்ஃபீரியராக மட்டமாக தான் இருக்குது. எனாமல் கோட்டிங்லாம் கொடுத்த அந்த பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா இன்னும் மோசமாக இருக்குது. தோ கியூரியஸ்லி இனஃப் எ பியூட்டர் டீபாட் இஸ் நாட் ஸோ பேட். ஸோ பியூட்டர் டீபாட்னு லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் பார்த்தோம் இல்லையா, இந்த ஜக் மாதிரி ஒன்று இருந்தது இல்லையா. ஸோ அதில் போடுறது இப்போ அதை ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல, கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் எதில் தான் போடணும், அவரோட பாயிண்ட் என்ன, மண் பாத்திரத்தில், சைனா ஆர் earthenware, இதில் தான் போடணும். இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் பாருங்கடா. Thirdly, the pot should be warmed beforehand. This is better done by placing it on the hob than by the usual method of swilling it out with the hot water. ஸோ இப்போ பாத்திரம் எடுத்துட்டோம் இல்லையா, டீபாட் சைனாவேர் ஆர் earthenware அதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதை என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு, அதாவது நம்ம டீ போடுற மெத்தட்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஏதோ புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறாரு, அந்த பாத்திரத்தை மண்பானை இருந்தால் என்ன பண்ணணும், வெப்பப்படுத்தணும். அதை எப்படி வெப்பப்படுத்தணுன்றாரு,
அந்த அடுப்புக்கு மேலே இருக்கிற அந்த சூடான பகுதியில், அந்த பர்னருக்கு மேலே இருக்கிற அந்த ஃப்ளாட்டான பகுதி தான் ஹாப்னு சொல்கிறது. அதுக்கு மேலே வைக்கணும். யூஸ்வலாக மற்றவங்கலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா அதை ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி கழுவுவாங்க, வாஷ் பண்ணுவாங்க, அதான் ஸ்வில்லிங். அது இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும், பாத்திரத்தை நேராக அடுப்பு மேலே சூடான பகுதியில் வைக்கணும். So see the fourth point. Fourthly, the tea should be strong. So fourth point is that tea strong இருக்கணும். For a pot holding a quart, if you are going to fill it nearly to the brim, 6 heaped teaspoons would be about right. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு பானையில் அது ஒரு குவார்ட் அப்படிங்கிறது ஒரு யூனிட், சரியா? இங்கிலாண்டில் ஒரு யூனிட், கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு 1.13 லிட்டர்ஸ் குடிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவு ஒரு லிட்டருக்கும் மேலே ஒரு பானையில் நீங்கள் டீ போட போகிறீங்க, அதோட வரம்பு வரைக்கும் நீங்கள் டீ போட போகிறீங்க, பிரிம் அப்படின்னா அந்த வரம்பு வரைக்கும் ஃபுல்லாக டீ போட போகிறீங்க அப்படின்னா எவ்வளவு டீ தூள் யூஸ் பண்ணணும் பாருங்கள். 6 ஹீப்டு ஸ்பூன்ஸ், ஹீப்டுன்னா அந்த தலை தட்டை, சரியா? அந்த ஹீப்டு டீஸ்பூன் 6 ஹீப்டு டீஸ்பூன்ஸ் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. In a time of rationing, this is not an idea that can be realized on every day of the week. But I maintain that one strong cup of tea is better than 20 weak ones. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ரேஷனிங் அப்படின்னா என்னென்னா, போர் நடக்கக்கூடிய காலங்களில் தட்டுப்பாடாக இருக்கிற பொருள்களோட அந்த விற்பனையை கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க, அதான் ரேஷனிங். அந்த ஜார்ஜ் ஆர்வெல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ டீ தூள் எல்லாருக்கும் அபண்டன்ஸாக கவர்மெண்ட் கொடுக்கல. ஸோ அதான் ரேஷனிங்கிறது. ஸோ அந்த மாதிரி டைமில் இவர் 6 ஹீப்டு ஸ்பூன்ஸ் போட சொல்கிறார் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒவ்வொரு நாளுமே வாரத்தில் 7 நாளுமே நம்மளால் அவ்வளோ போட்டு குடிக்கிறதுன்றது ஒரு நல்ல ஐடியா கிடையாதுன்னு நினைப்பீங்க போர்க்காலங்களில். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு 20 வீக்கான டீ குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஸ்ட்ராங் கப் ஆஃப் டீ குடிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆல் ட்ரூ டீ லவர்ஸ் நாட் ஒன்லி லைக் தியர் டீ ஸ்ட்ராங் பட் லைக் அ லிட்டில் ஸ்ட்ராங்கர் வித் ஈச் இயர் தட் passes. A fact which is recognized in the extra ration issued to old age pensioners. ஸோ எல்லா டீ லவர்ஸுமே, டீ ரொம்ப பிடிக்கும் இல்லையா சில பேருக்கு, அவங்க எல்லாருமே டீயை ஸ்ட்ராங் குடிக்கணும்னு மட்டும் நினைக்கல. வருஷம் ஆக ஆக என்னென்னா, ஒரு வருஷம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடித்தாங்கன்னா அடுத்த வருஷம் பாஸ் ஆக இன்னும் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்ட்ராங்னஸை ஏற்றிட்டே போகணுன்னு நினைக்கிறாங்க. இதை எந்த விஷயத்தை வச்சு நம்ம ரெகனைஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஓல்ட் ஏஜ் பென்ஷனர்ஸ், வயதானவர்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ரேஷன் டீ தூள் இதுக்காக தான் கொடுக்குறாங்க. அந்த ஃபேக்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்கிறார். ஸோ நவ் லெட் அஸ் see the glossary for rationing. ரேஷனிங் அப்படின்னா என்ன, பெருசாக இருக்குன்னு பயப்படாதீங்கடா. பாருங்கள், restricting the consumption of scarce commodity during war. ரெஸ்ட்ரிக்டிங்னா குறைக்கிறது. எதை குறைக்கணும்? ஸ்கேர்ஸ் கமோடிட்டியோட கன்சம்ஷனை, அதாவது குறைவாக கிடைக்கக்கூடிய பொருள்களோட யூசேஜை, பயன்பாட்டை குறைக்கணும் போர்க்காலத்தில். அதான் ரேஷனிங். ரேஷனிங்னா ரெஸ்ட்ரிக்டிங் த கன்சம்ஷன் ஆஃப் ஸ்கேர்ஸ் கமோடிட்டி டியூரிங் வார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 4 கோல்டன் ரூல்ஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஷுட் யூஸ் இந்தியன் ஆர் சிலோனிஸ் டீ. Second point, tea should be made in a teapot in small quantities. Third point, teapot should be warmed beforehand. சரியா? Fourth point, tea should be strong. இந்த 4 பாயிண்ட்ஸையும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசன் கண்டினியூ ஆகும், பாருங்கம்மா.